நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். பின்வரும் பெயர்களை தமிழ் அகர வரிசைப்படி சரியாக வரிசைப்படுத்தவும். அந்த ஆப்ஷன்ஸ் ஆர்: ஏ எழில், பி அகல்யா, சி இலக்கியா, டி ஓவியா. ஏ எழில், பி அகல்யா, சி இலக்கியா, டி ஓவியா. And your time starts now. சரியான வரிசை என்னன்னு பார்க்கலாம். The right options are B அகல்யா, C இலக்கியா, A எழில், D ஓவியா. அகல்யா, இலக்கியா, எழில், ஓவியா. சரியான பதில் எத்தனை பேர் சொல்லிருக்காங்கன்னு பார்க்கலாம். எல்லாருமே சரியான பதில் கொடுத்திருக்காங்க. அண்ட் மின்னல் விரல்களுக்கான வீரர் சௌமி. சௌமி சார், நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். யூ வெரி ஹாப்பி. ரொம்ப சந்தோஷம். ஐ அண்டர்ஸ்டாண்ட் யுவர் ஜாய். ஏன் அந்த சந்தோஷம்? எப்படியாவது எனக்கு எங்கள் வீடை மாற்றி கட்டிடணும் சார், எப்படியாவது. அப்புறம் கிளாஸில் எல்லாரும் எனக்காக ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தாங்க. எல்லாத்துக்கும் நான் தேங்க்ஸ் சொல்கிறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். யூ வெரி ஹாப்பி. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். சந்தோஷமா இருக்கு. கவலைப்படாதீங்க, எல்லாருடைய வாழ்க்கையும் இங்கே மாறும். அப்பேற்பட்ட ஒரு ஹாட் சீட்டுக்கு வந்திருக்கீங்க. நல்லா விளையாடுங்க. யா சுஜிதா. 3.50 இல்ல அவ்வளோ 11 செகண்ட்ஸ்ல வந்தீங்க நீங்க. You're almost there. I am waiting to see you on the hot seat. And today with me, dear, ready to play? Yes sir. So let's play. நீங்களும் வெல்லலாம் 1 கோடி. சௌமி. எஸ் சார். ரொம்ப எக்ஸைட் ஆயிட்டீங்க. ஆமா, ரொம்ப. என்ன அப்படி ஒரு எக்ஸைட்மெண்ட்? அப்படி என்னால் நம்பவே முடியல சார். ஃபர்ஸ்ட் ஒருவேளை செலக்ட் ஆகவே நினைச்சேன். ஆனால் தேர்டு இதில் செலக்ட் ஆவேன்னு சொல்லி நான் நினைக்கவே இல்லை. நான் நினைக்காத நேரம் நடந்ததுனால நான் ரொம்ப எக்ஸைட்டட் ஆயிட்டேன். ரொம்ப சொல்ல ஹாட் சீட். கூலா இருக்கு சார். கூலா இருக்கு. ஸோ இந்த இடத்துக்கு வர வேண்டிய கனவு நிறைவேறிடுச்சு. ஆமாம் சார். விளையாடுறதுக்கு முன்னாடி உங்களை பற்றி ஒரு வீடியோ கிளிப் இருக்கிறத பார்க்கலாம். வீடியோ ப்ளீஸ். என் பேர் சௌமி. நான் டிஎம்ஏ இன்ஜினியரிங் காலேஜில் 3rd இயர் கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சுட்டு இருக்கேன். எங்கள் வீட்டில் மொத்தம் நாங்கள் 4 பேர். நான், எங்கள் அப்பா, எங்கள் அம்மா, அப்புறம் எனக்கு ஒரு அண்ணன். எங்கள் அண்ணனை எனக்கு ரொம்ப பிடிக்கும். எங்கள் அண்ணன் டிப்ளமோ படிச்சிருக்கான். படித்து முடிச்சுட்டு இப்போ கொஞ்ச நாள் ஒரு கம்பெனியில் வேலை பார்த்தான். இப்போ வேலை பார்க்கல, இப்போ சும்மா தான் இருக்கான். சுகம் இல்லாமல் இருந்தனால. எங்கள் அம்மா வந்து பாய் தைக்கிறாங்க. எங்கள் அப்பாவை பற்றி சொல்லணும்னா, எங்கள் அப்பா 15 வருஷம் வேலைக்கே போகலை. எங்கள் அப்பா போவாங்க, ஒரு வாரம் ஒரு வேலைக்கு போவாங்க, அதோட வந்துடுவாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டேன். அது பிறகு லாஸ்ட்டில் இப்போ தான் ஒரு 7 வருஷம் தான் தொடர்ந்து ஒரே வேலைக்கு போகிறாங்க. எங்கள் வீடு மழை டைமில் பார்க்கவே முடியாது, அவ்வளோ ஒழுகும். ரொம்ப கஷ்டமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. எல்லா ரூமும் ஒழுகிட்டே இருக்கும், தண்ணியாக வந்துகிட்டே இருக்கும். ஐயோ கடவுளே, மழை நிற்காதான்னு சொல்லி ப்ரேயர் பண்ணிகிட்டே இருப்பேன். நைட்டெல்லாம் தூக்கமே வராது. எங்கள் அம்மா எல்லாம் சொல்லுவாங்க, வா வேறு வீட்டில் போய் தூங்குறியா நீ, நான் சாவேன், நீ வேணாம் வேறு வீட்டில் போய் தூங்கு அப்படின்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் நான் அப்படிலாம் ஒரு நாள் பண்ணது கிடையாது. ஆனால் இல்லைம்மா, நம்ம இறந்தா நம்ம எல்லாரும் சேர்ந்து இறக்கலாம், ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் எங்கள் அம்மா கூட தான் என்றைக்குமே இருப்பேன். நான் இந்த கேமில் எப்படியாவது விளையாடி ஒரு நல்ல அமௌண்ட் ஜெயிச்சு எப்படியாவது நான் எங்கள் வீட்டை மாற்றி கட்டிடுவேன் கண்டிப்பாக. வீடை கட்டணும். ஆமாம் சார். யாரும் இருக்காங்க கூட? அம்மா, அப்பா, அப்புறம் ஒரு அக்கா, சித்தப்பா பொண்ணு, அப்புறம் சித்தப்பா, அப்புறம் என்னோட ஃப்ரெண்டு. வணக்கம் எல்லாருக்கும். தேங்க்ஸ் சார். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். அம்மா அழகா அந்த பாயை வந்து எவ்வளோ ஒரு நாளைக்கு எவ்வளோ பாய் நெய்வீங்க? முன்னால் ரொம்ப தைப்பேன், இப்போ வயசாக குறைச்சி தான் தைப்பேன். எவ்வளோ சம்பாதிக்கிறீங்க அதில்?
முன்னாலெல்லாம் வந்து ஒரு 100 ரூபாய் போல் சம்பாதிக்கவே செய்வேன், 75 100 ரூபாய்க்கு. இப்போ வந்து குறைச்சி தான் ஒரு 60 ரூபாய்க்கு போல் அப்படி செய்துட்டு வீட்டில் வேலை இருக்கோம்ல. பொண்ணுங்க விளையாடி ஜெயிச்சு வீடு கட்டிடுவா, அந்த நம்பிக்கை இருக்கா? நம்பிக்கை இருக்கு. வணக்கம் ஐயா, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். சௌமி ஹாட் சீட்டில் உட்காந்துருக்காங்க. வீட்டுக்கும் உங்கள் ஊருக்கும் பெண்களுக்கும் பெரிய ஒரு பெருமையை கொண்டு வருவாங்க நம்புறேன் நான். யா லவ்லி. சாமி, இந்த ரூல்ஸ் உங்களுக்கு தெரியுமா? ஒரு தடவை சொல்லிடுறேன். இங்கே மொத்தம் 15 கேள்விகள் இருக்குது. 1 கோடி ரூபாய் நீங்கள் வெல்ல. முதல் கேள்விக்கு 1000 ரூபாய், படிப்படியாக போய் 15வது கேள்விக்கு 1 கோடி ரூபாய். 3 லைஃப் லைன் இருக்குது. ஆடியன்ஸ் போல், 50-50, ஃபோன் அ ஃப்ரெண்ட். ஓகே, உங்களுக்கான செக்ஸ். வீடை இடிச்சு மீண்டும் கட்டுறதுக்கு ஒரு பெரிய பலத்தை கொடுக்கக்கூடிய செக்ஸ். இதை நீங்கள் ஜெயிக்கணும். பொறுமையாக விளையாடுங்க. இது ஒரு நல்லதொரு ஆரம்பமாக வச்சுக்கலாம். ரெடி? டென்ஷன் ஒன்றும் இல்லையா? ரிலாக்ஸ்ட். யா கம் லெட்ஸ் ப்ளே. நீங்களும் வெல்லலாம் 1 கோடி. 1000 ரூபாய்க்கான முதல் கேள்வி உங்களுக்காக இதோ. ஒருவர் தன் உயரத்தை கூட்டிக் கொள்ள பொதுவாக இவற்றில் எதை அணிந்து கொள்வார்கள்? The options are A கொலுசு, B ஸ்டாக்கிங், C ஹீல்ஸ், D சாக்ஸ். C heels. C heels. Genius lock C heels. C heels is the right answer. இரண்டாவது கேள்வி 2000 ரூபாய்க்கான கேள்வி உங்களுக்காக இதோ. இவற்றில் எந்த கரிகாயின் பெயரில் கடுமையான பருவ காலங்களில் நீங்கள் எடுத்து செல்லும் ஒரு பொருளை காணலாம்? அந்த ஆப்ஷன்ஸ் ஆர் A பச்சை மிளகாய், B சிவப்பு மிளகாய், D குடை மிளகாய், D பஜ்ஜி மிளகாய். C குடை மிளகாய். C குடை மிளகாய். Yes sir. Genius lock C குடை மிளகாய். C is the right answer. குடை வெயில் காலத்துல, மழை காலத்துல எப்படி மேனேஜ் பண்றீங்க அந்த வீட்டுக்குள்ள? பழகிட்டோம். முதல்ல முன்னாடி ரொம்ப நேரம் மாற்றி ஓடலாம் மாற்றி பண்ணியிருக்கோம் மாற்றி. இப்போ என்னென்னா ரொம்ப இதாகிட்டு, ரொம்ப 70 இயர்ஸ் மேலே இருக்கும் அந்த வீடு. இப்போ ரொம்ப ஒழுக ஆரம்பிச்சிட்டு இனியும் அதை வந்து ரிப்பேர்லாம் பார்க்க முடியாது. இனி இடிச்சிட வேண்டியதான் சார், இடித்து புதுசாக கட்ட வேண்டியதான். அப்படிதான் எனக்கு ஞாபகம் இருக்குது. நான் வந்து பெங்களூரில் எங்கள் அம்மா நர்ஸாக இருக்கும்போது டபுள் ரோடுன்னு ஒன்று இருக்கும். அங்கே வந்து நோபல் ஸ்டோருக்கு பின்னாடி ஒரு மார்வாடியோட வீட்டுக்கு பின்னாடி வரிசையாக வீடுகள் இருக்கும். எங்களுக்கு ஒரு காமன் டாய்லெட் இருக்கும். அங்கே தான் இருப்போம். எனக்கு தூங்கும்போது சின்ன வயசில் எங்கள் அம்மா நர்ஸு, 3 குழந்தைங்க, அப்பா வீட்டில் இருக்க மாட்டாரு. ஸோ டப்பு சத்தத்தோடையான அது எல்லா வீட்டில் இருக்கிற பாத்திரம் எல்லாம் சுற்றி இருக்கும். ஸோ மேலேருந்து விழுந்துட்டுருக்கும். நம்ம அந்த தரையும் இடிஞ்சிருக்கும். அம்மாவோட எல்லா புடவைகளையும் போட்டு எங்களுக்கு ரொம்ப மென்மையான மெத்த ஒரு பண்ணி உட்காந்துட்ருப்பேன் அம்மா. நான் பெரிய பையங்கிறதுனால நான் வந்து ஹெல்ப் பண்ணுவேன். நான் திடீர்னு நைட்டு மிட் நைட்டுக்குள்ளே ரொம்பிடும் அந்த பாத்திரம். மறுபடியும் உடனே மாற்றணும். தூக்கமில்லாத இரவுகளை நானும் பார்த்துருக்கேன். அந்த உங்களுடைய கஷ்டத்தை எனக்கு உணர முடியுது. ஆல் தி பெஸ்ட் யூ. எஸ் சார், தேங்க் யூ. மூணாவது கேள்வி 3000 ரூபாய்க்கான கேள்வி உங்களுக்காக இதோ. இவற்றில் எந்த விலங்கால் இழுக்கப்படும் வாகனம் ஜட்கா வண்டி எனப்படுகிறது? The options are A ஆடு, B குதிரை, C நாய், D யானை. சார் லைஃப் லைன். நல்லா யோசிச்சு பாருங்க. ஜட்கா வண்டி எது இழுக்கும்? அத்தை ஆடு, குதிரை, நாய், யானை. சார் லைஃப் லைன் சார். மணியனை. ஆடியன்ஸ் போல். ஆடியன்ஸ் போல். ஆடியன்ஸ், இவற்றில் எந்த விலங்கால் இழக்கப்படும் வாகனம் ஜட்கா வண்டி எனப்படுகிறது? ஆப்ஷன்ஸ் ஆர் ஏ ஆடு, பி குதிரை, சி நாய், டி யானை. And your time starts now. பியா 79% சொல்றாங்க. நீங்க என்ன லாக் பண்ணுவீங்க? பி தான் சார். பி B. குதிரை. yes. Genius lock B குதிரை and B குதிரை is the right answer. எப்படி சொல்லும்? இல்லை சார், தெரியல எனக்கு கண்டிப்பா. நாகர்கோவில் இல்லையா ஜட்கா வண்டி? இல்லை சார். ஏம்மா நாகர்கோவில் இல்லையாண்ணா? இல்லை நாகர்கோவில் இல்லை. நாகர்கோவில் இல்லை, இல்லை சார், அதனால தெரியல. தெரியல. ஓகே, டக்குன்னு தெரியாத உடனே ஒரு லைஃப்ல எனக்கு போனீங்க, நல்ல விஷயம். இப்போ எவ்வளோ வேணும் உங்களுக்கு அந்த வீடு கட்டுறது? ஒரு 10 lakh. ஒரு 10 லட்சம் ரூபாவது வேணும்.
எல்லா கஷ்டங்களுக்கும் ஒரு வழி இருக்கு, ஆ லட்சியம் இருக்கு, வெற்றி நிச்சயம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு நீங்களும் வெல்லலாம் ஒரு கோடி. சௌமி விளையாடலாமா? ஆ எஸ் சூப்பர். 4வது கேள்வி 5000 ரூபாய்க்கான கேள்வி உங்களுக்காக. இதோ சிவாஜி கணேசன் சாவித்ரி அவர்களின் நடிப்பில் சகோதர அன்பை எடுத்துக்காட்டிய திரைப்படத்தை கண்டுபிடிக்கவும். உங்களுக்கான ஆப்ஷன்ஸ்: ஏ பாவமன்னிப்பு, பி பிராப்தம், சி பாசமலர், டி பாகப்பிரிவினை. சி பாசமலர். சி பாசமலர். ஜீனியஸ் லாக் சி பாசமலர். சி பாசமலர் இஸ் த ரைட் ஆன்சர். இந்த கேள்வி பதில நான் பார்க்கும்போது உங்க அண்ணனை பத்தி நான் பேசணும். எப்படி இருப்பார் அண்ணன்? அண்ணன் என்கிட்ட ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பான். அவனோட 1.5 வயசில் நான் பிறந்துட்டேன். அப்புறம் வீட்டில் ரொம்ப கஷ்டம் இருந்ததுனால அம்மா வந்து அண்ணனா மாமா வீட்டில் கொடுத்துட்டாங்க வளர்க்குறதுக்கு. அன்னையிலேருந்து இது வரைக்கும் எங்கள் வீட்டுக்கு வருவான். ஏதோ கெஸ்ட்டு, எங்கள் அண்ணன் வந்து ஒரு கெஸ்ட்டு எங்கள் வீட்டுக்கு வருவான், பேசுவான், ரொம்ப பேசுவான். நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன் எங்கள் அண்ணனை. எனக்கு ரொம்ப பிடிக்கும் எங்கள் அண்ணனை. இப்போ அங்கே தான் வளர்றான். ரொம்ப என் அண்ணன் தான் எனக்கு உயிர். அவ்வளோ பிடிக்கும் என் அண்ணனை. இந்த ஷோக்கு கண்டிப்பாக வரணும்னு நினச்சேன். ரொம்ப கூப்பிட்டேன், வரவே மாட்டேன் அப்படின்ட்டான். ரீசன் கேட்டா இல்லை நான் வரல, நீ போய் நல்லா விளையாடிட்டு வா, நிறைய அமௌண்ட் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லுவான். என்ன பேரு? விமல். விமல். மாம் என்னாச்சு, ஏன் புள்ள வர மாட்டேங்கிறாரு? சரியா சார், நாங்களாம் நல்லா கூப்பிட்டோம், நாங்கள் வரலம்மா, வரலன்னு சொல்லிட்டாங்க. நீங்க எவ்வளவு ஒரு வருஷத்துல எவ்வளவு தடவை பாக்குறீங்க? நீங்க பக்கத்து ஊர் தானே, அடிக்கடி பார்ப்பேன். அடிக்கடி பாப்பீங்க? பார்ப்பேன். வருவாரு போவாரு? வருவான், உடனே போவான். ஆனால் வீட்டில் தங்க மாட்டாரு? தங்க மாட்டான். ஏன் அப்படி? சின்ன பிள்ளையிலே அங்கே நின்னனால அவனுக்கு, ஏன் அப்போ நீங்கள் இங்கேயே இருத்திருக்க வேண்டியது தானே, நான் அங்கேயே தான் நின்று, எனக்கு அதனால அங்கே தான் பிடிச்சிருக்கு, பிடிக்கல. அங்கே பிடிக்கல? ஆமாம், அப்படி சொல்லுவோம். உங்களுக்கு கஷ்டமா இல்லை? இப்போ அப்படி கஷ்டமாக இருக்கு, நல்ல கஷ்டமாக இருக்கு. அப்போ கஷ்டம் பெருசாக இருந்தது, இப்போ மகன் பெருசாக இருக்கும். ஆமாம் ஆமாம். வாழ்க்கையில் இதெல்லாம் பார்க்க வேண்டியதாக இருக்கு. ஆமாம். அண்ணன் டிவியில் பார்ப்பாரு. ஆமாம் சார். அங்கேருந்து வாழ்த்துவார். ஆமாம். உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் உங்கள் அண்ணனை? ரொம்ப பிடிக்கும் அண்ணன். இந்த வாட்டி கூட்டு வந்து வீட்டில் வச்சுக்கோங்க. ஓகே. 5வது கேள்வி ஷுவர் மணிக்கான கேள்வி. 10,000 ரூபாய். ஒரு வார்ம் அப் முடியும் இதில். ப்ளே வெல். ரெடி? 5வது கேள்வி 10,000 ரூபாய்க்காக உங்களுக்காக. இதோ இவற்றில் பொதுவாக எதனுடன் AA மற்றும் AAA ஆகிய வகைகளை தொடர்பு படுத்தலாம்? The options are: A t-shirt, B shoe, C cycle, D battery. நல்லா படிக்கிறீங்க, அந்த சப்ஜெக்ட் தான், யோசிங்க. AA மற்றும் AAA எது இருக்கும் எது இருக்காதுன்னு யோசிக்கலாம். லைஃப் லைன் இருக்கு 2. லைஃப் லைன் சார். மணியணை. ஸோ என்ன ஃபோனோ ஃப்ரெண்டா? இல்லை சார், 50-50. உங்களுக்கு ஏதாவது ஒரு டவுட் இருக்கா அதில்? பேட்டரியில் கொஞ்சம் டவுட் இருக்கு. அப்படின்னு டவுட் இருக்கு உங்களுக்கு? ஸோ 50-50. ஆமாம் சார். ஜீனியஸ் 2 தவறான ஆப்ஷன்ஸை நீக்கிடவும். ஷூ, பேட்டரி. எது? டி பேட்டரி. ஜீனியஸ் லாக் டி பேட்டரி. ஏன் அப்படி ஒரு டவுட் சார்? கேள்விப்பட்ட மாதிரி இல்லை சார். ஓகே, பயப்பட வேண்டாம். டி பேட்டரி இஸ் ரைட் ஆன்சர். உறுதி பணம் 10,000 rupees. 10,000 ரூபாய்க்கு இவ்வளவு டென்ஷன் ஆயிட்டீங்க? ஆமா சார், ரொம்ப. 10 லட்சம் ரூபாய் வேணும் உங்களுக்கு? ஆமா சார். வெல், 6வது கேள்வி 20,000 ரூபாய்க்கான கேள்வி உங்களுக்காக. இதோ ஒரு கேரம் போர்டில் எத்தனை பாக்கெட்கள் காணப்படுகின்றன? How many pockets does a carom board have? கேரம் ஆடுறீங்களா? கேரம் போர்டு பத்தி தெரியுமா? பார்த்திருக்கீங்க. அந்த ஆப்ஷன்ஸ் ஆர்: A 4, B 5, C 3, D 2. எத்தனை பாக்கெட் இருக்கும் கேரம் போர்டில்?
A4 A4 ஆ யா ஆமாங்க சார் A4 ஜீனியஸ் லாக் A4. ஏன் அவ்வளோ யோசிச்சிங்க? தமிழ்நாட்டில் எல்லா ஊர்லேயும் கேரம் ஆடுறாங்க. கேரம் ஆடுறேன், நான் ஆடினது இல்லை சார். ஆடினதில்லை. இல்லை சார், நான் கேரம் போர்டு ஆடினது பார்த்த ஞாபகம் ஆ இருக்கு. பார்த்துருக்கேன். பாக்கெட்டுக்கு 4 இருக்கு. ஆ A4 இஸ் த ரைட் ஆன்சர். எப்படி செல்லம், வீட்டுக்குள்ளேயே இருப்பீங்களா? வீட்டில் தான், ஃபுல்லாக டிவி தான். ஃபுல்லாக டிவி தான். டிவி பார்ப்பேன், அப்புறம் கொஞ்சம் பேப்பர் படிப்பேன். பேப்பர் படிப்பீங்க. ஆ உங்களை ஒரு கேள்வி கேட்கணும், நான் அப்போவே கேட்கணும்னு விட்டேன். ம் உங்கள் அண்ணனுக்கு ஒரு லெட்டர் எழுதுனீங்களாமே நீங்கள்? ஆமாம் சார். என்ன எழுதுனீங்க லெட்டரில்? அது அண்ணனோட பிறந்த நாளுக்கு என்கிட்ட கொடுக்குறது ஒன்றும் இல்லை. ம் சரி, அப்போ லெட்டர் எழுதுவோன்னு சொல்லிட்டு எழுதினேன். கிளாஸ் எடுத்துகிட்டே இருந்தாங்க. ஜனவரி 23, 2012 மேம் கிளாஸ் எடுத்துருக்காங்க. நான் மட்டும் கீழே இருந்து, நான் கீழே என் டெஸ்க்லேருந்து எழுதிட்டே இருக்கிறேன். எழுதுனது ஃபுல்லாக ஃபேமிலி பற்றி தான். ஃபேமிலியை பற்றி அதனால் கஷ்டப்பட்டது, அம்மாவை பற்றி அப்படி எழுதி கண்டிப்பாக வேலைக்கு போகணும், நம்ம இப்படியாவது வீட்டை கட்டணும், இதுதான் ஃபுல்லாக அதை பற்றி தான் ஃபுல்லாக எழுதினேன். எழுத ஃபுல்லாக நான் ரொம்ப அழுதுட்டேன். நான் ரொம்ப அழுதுட்டேன். என் பக்கத்தில் இருக்க பொண்ணுங்கெல்லாம் பார்த்துட்டு எதுக்கு அழுறான்னு அவங்கள ஃபஸ்ட்டு கவனிக்கலை, நான் என்ன பண்ணுறேன்னு ஃபஸ்ட்டு கவனிக்கலை. அதுக்கப்புறம் தான் பார்த்தா நான் அழுதுட்டு இருக்கேன். பேப்பரில் அவ்வளோ கண்ணீராக கீழே விழுந்துட்டு இருக்குது. பார்த்துட்டு எதுக்கு அழுறா அப்படின்னா, இல்லை அது வேறு அப்படின்னா. அதில் சரி லெட்டர் அவங்க எல்லாரும் படித்தாங்க. படித்து பார்த்துட்டு கண்டிப்பாக நீங்கள் நல்லா வருவீங்க சௌமியா அப்படின்னா. அதுக்கு பிறகு லாஸ்ட்டில் அதை கொண்டு அப்புறம் எங்கள் அண்ணனுக்கு கொண்டு எங்கள் மாமா வீட்டுக்கு போனேன். போய் நாளைக்கு பிறந்தநாள்லாம் இன்னைக்கு கொடுக்குறதுக்காக அவன் ரூமில் ஒளிச்சு வச்சுட்டு வந்துட்டேன். சரி, நைட்டு 12 o'clock கால் பண்ணி அதை எடுத்து அவனை படிக்க சொல்லணும் அப்படின்னு தான் எனக்கு பிளான் பண்ணியிருந்தேன். அது இடையில எங்கள் அம்மா அன்னைக்கு எங்கள் அண்ணன் அங்கே போயிருந்தாங்க என் மாமா வீட்டுக்கு. எங்கள் அம்மா என்ன பண்ணிட்டாங்க, தங்கச்சி உனக்காக ஒரு லெட்டர் எழுதி வச்சிருக்காளாம், அவன் ரூமில் எங்கேயோ ஒளிச்சு வச்சிருக்கானா அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவன் என்ன பண்ணிட்டான், ரூமில் எல்லா இடமும் தேடி லெட்டரை அவன் அதுக்கு நான் சொல்கிறதுக்கு முன்னாடி அவன் எடுத்து படிச்சிட்டான் முதலே. அப்புறம் நைட்டு கால் பண்ணி அண்ணே லெட்டரை பார்த்தியா அப்படின்னு. அதில் உடனே பார்த்தாச்சு. எப்போ பார்த்தா, அது நான் முன்னாடியே பார்த்துட்டேன் அப்படின்னு. யார் சொன்னா? அது அம்மா சொன்னாங்க. கண்டிப்பாக வீடு கட்டிடணும் தெரியும்ல, அதெல்லாம் கண்டிப்பாக கட்டிடலாம் நம்ம ரெண்டுறோம் அப்படின்னா. மறக்கவே செய்யாது அந்த லெட்டரும். அது எழுதும்போது இருந்தது. அப்புறம் என் அண்ணனுக்கு பேசினதுனால மறக்கவே முடியாது சார். ரொம்ப நேரம் சேர்ந்து வீடு கட்டணும்னு. ஆமாம், எப்போ நாங்கள் அதை பற்றி தான் பேசுவோம் ஃபுல்லாக. வீட்டுக்கு வந்து சொல்லலாம், இந்த வீட்டை மாற்றி எப்படியாவது கட்டிடணும். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். தெளிவாடுங்க. ஆ தொடர்ந்து விளையாடுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகுங்க. Let's have a break, please. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு நீங்களும் வெல்லலாம் ஒரு கோடி. சௌமி, பெரிய கனவு, தேவையான கனவு. ஆமாம் சார். இல்லையா? ஆமாம். ஓகே, 7வது கேள்வி 40,000 ரூபாய்க்கான கேள்வி உங்களுக்காக இதோ. பின்வரும் எந்த உறுப்பின் பின்புறத்தில் டான்சில்ஸ் என்ற திசு அமைந்துள்ளது? At the rear side of which of the following organs is the tonsils tissue located? கேள்விப்பட்டிருக்கீங்களா டான்சில்ஸ்? அவ்வளோ கேள்விப்படல, கொஞ்சம் கெஸ். ஆப்ஷன்ஸை பார்க்கலாமா? அந்த ஆப்ஷன்ஸ் ஆர்: ஏ கண், பி நுரையீரல், சி சிறுநீரகம், டி தொண்டை. ஐ லங், கிட்னி, த்ரோட். டான்சில்ஸ் எங்க வரும்? தெரியல சார். லைஃப் லைன் போவீங்களா? அண்ணே, டவுட் இருக்கா ஏதாவது ஒண்ணு? சௌமியோட 3 நண்பர்கள் யாருன்னு பார்க்கலாம். ஜீனியஸ். ஜனீஷ் தேவ், கன்னியாகுமரி. ஷீன் சந்திரா, கன்னியாகுமரி. சுயம்புலிங்கம், கன்னியாகுமரி. யார் இவங்கெல்லாம்? முதல் 2 பேருங்க சார், 3வது ஒரு மாமா. மாமா. யார்கிட்ட கேட்கலான்னு இருக்கீங்க இந்த கேள்வியை? ஜெனிஷ் தேவ். ஜனீஷ் தேவ். ஜீனியஸ், கனெக்ட் அஸ் டு மிஸ்டர் ஜனீஷ் தேவ். டீச்சர் அவங்க. ஆமா. வணக்கம், ஜனீஷ் தேவ், பிரகாஷ் ராஜ் பேசுறேன். நீங்களும் வரலாம் ஒரு கோடியில இருந்து. ஓகே பிரகாஷ் ராஜ் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், சூப்பரா இருக்கேன். உங்க ஸ்டூடெண்ட்
சௌமி ஆமா. இங்க ஹாட் சீட்ல இருக்காங்க. உங்களுக்கு 30 செகண்ட்ஸ் இருக்கு. அவங்க அந்த கேள்வியை உங்களுக்கு சொல்லுவாங்க. அதுக்கான 4 ஆப்ஷன்ஸை சொல்லுவாங்க. நீங்க ஆன்சரை கொடுக்கணும். ஓகே. ஓகே, your time starts now. சார், பின்வரும் எந்த உறுப்பின் பின்புறத்தில் டான்சில்ஸ் என்ற திசு அமைந்துள்ளது? பின்வரும் எந்த உறுப்பின் பின்புறத்தில் டான்சில்ஸ் என்ற திசு அமைந்துள்ளது? ஏ கண், பி நுரையீரல், சிறுநீரகம், தொண்டை. 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 ஆ சார், கரெக்டா? கரெக்ட் ஆமா, தொண்டை. கரெக்ட் தானே சார்? சரி சார், தேங்க்யூ சார். ஓகே. ஓகே. So டி தொண்டை. டி தொண்டை. தொண்டை. ஜீனியஸ் லாக் டி தொண்டை. டீச்சர் சார் கரெக்டான டவுட் கேட்குறீங்களா நீங்க? டீச்சர் வந்து 2 நிமிஷம் யோசிச்சு தொண்டை அப்படிங்கிறாரு. கரெக்டா சார்? டி தொண்டை இஸ் தி ரைட் ஆன்சர். எப்படி டான்சில்ஸ் எல்லாருக்கும் தெரியுமே, உங்களுக்கு எப்படி மிஸ் ஆச்சு? எனக்கு ஐடியாவே இல்லை சார். எப்படி சொல்லலாம் எப்படி இருக்கீங்க? சரி, இங்க தெரிஞ்சுக்கிட்டீங்க அட்லீஸ்ட். அது வரைக்கும் நல்லது. தொடர்ந்து விளையாடலாமா? ஓகே, 3 லைஃப் லைன்ஸ் முடிஞ்சிடுச்சு. 80,000 rupees. 8வது கேள்வி உங்களுக்காக இதோ. எந்த கோவிலில் உள்ள அம்மனின் பளிச்சிடும் மூக்குத்தி பெருங்கடலில் பயணிக்கும் மாலுமிகளுக்கு வழிகாட்டும் ஒளியாக இருப்பதாக நம்பப்படுகிறது? The sparkling nose stud of which temple deity is believed to be the guiding light for the sailors in the high seas? And the options are A. முண்டகக்கண்ணி அம்மன், B. அன்னை அபிராமி, C. கன்னியாகுமரி பகவதி அம்மன், D. மதுரை மீனாட்சி. சி கன்னியாகுமரி பகவதி அம்மன். C. Sure. Sure sir. Ready? ரெடி. Genius lock C. கன்னியாகுமரி பகவதி அம்மன். ஏன் நிறைய கும்பிடுவீங்களா கோயிலுக்கு? அந்த கோயிலுக்கு ரொம்ப போவோம் சார். அந்த கோயிலுக்கு ஆமா, அம்மா மாசம் எல்லாம் வந்தும் ஒரு நாள் கண்டிப்பா போயிடுவாங்க அங்க. மினுக்குமா அந்த மூக்குத்தி? ரொம்ப. சோ சரியான பதில். இப்போது உங்களுக்கு வழிகாட்டியா இருக்கு. ஆமா சார். ஆமா. அந்த கோயிலை பத்தி சொல்லுங்க, அந்த அம்மனை பத்தி சொல்லுங்க. ரொம்ப எங்கள் அம்மா ஒரு 8 வருஷமாக போயிட்டுருக்காங்க, 8-9 வருஷமாக போயிட்டுருக்காங்க. அங்கே போன பிறகு தான் எங்கள் அப்பா வேலைக்கு போனதாக நம்புகிறாங்க. அதனால் எங்கள் அம்மாவுக்கு அந்த கோயில் மேலே ரொம்ப நம்பிக்கை. இப்போ கரெக்டாக எப்போ எல்லாம் வந்தும் பௌர்ணமிக்கு கரெக்டாக போவாங்க. பௌர்ணமி பூசைக்கு அங்கே எல்லாத்தையும் கரெக்டாக போயிடுவாங்க. எனக்கும் ரொம்ப பிடிக்கும். நானும் லீவ் நாள்லாம் நானும் எங்கள் அம்மாவோட கரெக்டாக போயிடுவேன். மார்னிங் சில நாள் மார்னிங் போவோம், இல்லாட்டி ஆஃப்டர்நூனும் போயிருக்கேன். ரொம்ப ஏதாவது சில விஷயங்கள் வந்து எனக்கு கனவுல அப்படி கொஞ்சம் அது அவங்க வந்து பேசுகிற மாதிரி அப்படி ஒரு அப்படிலாம் எனக்கு நிறைய தோணி இருக்கு சார். அப்படி அதனால ரொம்ப நம்பிக்கை எனக்கும் அம்மாவுக்கும் அந்த கோயில் நம்பிக்கை. உங்களுக்கு வந்து 80,000 ரூபாய் கொண்டு வந்துச்சு. ஆமாம் சார். ஆகே, இன்னும் 2 கேள்விதான். உறுதி பணம் 3,20,000 ரூபாய்க்கு. The 9th question for 1,60,000. Here it is. ஜெயந்தி நடராஜன் அவர்கள் இவற்றில் எந்த துறைக்கு தனி பொறுப்புள்ள ராஜாங்க அமைச்சராக உள்ளார்? Jayanti Natarajan is the current Minister of State with independent charge in which one of the following departments? And the options are A. நிதி, B. தகவல் மற்றும் ஒலிபரப்பு, C. கப்பல் போக்குவரத்து, D. வனம் மற்றும் சுற்றுச்சூழல். டி வனம் மற்றும் சுற்றுச்சூழல். D. வனம் மற்றும் சுற்றுச்சூழல். Sure? ஷுவர் சார். லாக் பண்ணிடலாம். லாக் பண்ணலாம். Genius lock D. வனம் மற்றும் சுற்றுச்சூழல். மிச்ச மினிஸ்ட்ரியில் யாருன்னு தெரியும்? நிதியமைச்சர் ப. சிதம்பரம். ப. சிதம்பரம் நீதி. கப்பல் போக்குவரத்து ஜி.கே. வாசன். ஜி.கே. வாசன். தகவல் மற்றும் ஒலிபரப்பு தெரியல சார் எனக்கு. இன்ஃபர்மேஷன் அண்ட் ப்ராட்காஸ்டிங் தெரியல. வெல், மனிஷ் திவாரி. கேள்விப்பட்டிருக்கேன். தகவல் மற்றும் ஒலிபரப்பு. So வனம் மற்றும் சுற்றுச்சூழல் D is the right answer. 1,60,60,000 ரூபாய். டான்சில்ஸ் தெரியாது, மினிஸ்ட்ரி தெரியுது. ஆமா சார். பேப்பர் கொஞ்சம் பெரிய லெவல், உங்க ஹைட் கொஞ்சம் பெரிய லெவல் கேள்வி கேட்டா தெரியுது. ஆமா சார். பேசிக் திங்ஸ் எல்லாம் தெரியாது. பேட்டரி, உடனே லைஃப் லைன், டான்சில்ஸ். டீச்சர் பதில் சொன்னா சரியா சார் அவங்களே கேட்கறது, அதெல்லாம் நல்லா தெரியுது. கொஞ்சம் வாழா நீங்க. ரொம்ப ரொம்ப நினைச்சேன். என்னென்ன பண்ணுவீங்க ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து?
சார் வீட்டில் ரொம்ப அமைதியாக தான் இருப்பேன், கொஞ்சம் யாராவது நல்லா பேசினா பேசுவேன். ஆனால் மற்றபடி காலேஜில் ரொம்ப எப்பவும் என் சவுண்ட் தான் கிளாஸில் கேட்கும். அதில் பசங்க எல்லாம் சேர்ந்து எனக்கு எஃப்எம் ரேடியோன்னு பேர் வச்சிருக்காங்க கிளாஸில். எஃப்எம் ரேடியோ பேர் வச்சிருக்காங்களா உங்களுக்கு? எப்பவும் என் சவுண்ட் தான் சார் கேட்கும். பட்ட பேசுறது. அதான் நான் பேசுறது பாதியதுக்கு புரியாது, என்ன பேசுறேனே தெரியாது. சரி நிறுத்து, மெதுவா பேசு, என்ன பேசுற அப்படிம்பாங்க. எப்பவும் என் சவுண்ட் தான் கேட்கும் எதுக்குனாலும். அதான் எல்லாம் சேர்ந்து எஃப்எம் ரேடியோன்னு கூப்பிடுவாங்க. மற்றபடி ரொம்ப கத்திட்டு இருந்தேன்னா எஃப்எம் ரேடியோ கொஞ்சம் கீழே இரு அப்படிம்பாங்க. ரொம்ப ஸோ எஃப்எம் ரேடியோ தொடர்ந்து விளையாடுறதுக்கு முன்னாடி லெட்ஸ் ஹேவ் அ பிரேக் ப்ளீஸ். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு நீங்களும் வெல்லலாம் ஒரு கோடி. சௌமி 3,20,000 ரூபாய் உறுதி பணம். ஒரே ஒரு கேள்விக்கு பதில் சொல்லுங்க. 10th question for 3,20,000 rupees உங்களுக்காக இதோ. அக்னி புராணத்தின்படி இந்திரனின் வாகனமாக கருதப்படும் வெள்ளை யானையின் பெயர் எது? According to the Agni Purana, which among the following is the name of Indira's white elephant? And the options are A. Airavatham, B. Aswathaman, C. Gajendran, D. Gajarajan. Airavatham, Aswathaman, Gajendran, Gajarajan. அஸ்வத்தாமன் நினைக்கிறேன். தெரியலன்னா ட்விட் பண்ணலாம். 1,60,000 கையில் இருக்கு. தெளிவாக இருந்தா பதில் சொல்லுங்க. ஐராவதம். ஏ? ஆமா, ஏ ஐராவதம். என்ன கேட்கக்கூடாது, நீங்க சொல்லணும். ஏ ஐராவதம் சார். ஏ ஐராவதம். ஆமா, எஸ் சார். லாக் பண்ணிட்டு. லாக் பண்ணுங்க சார். ஜீனியஸ் லாக். ஏ ஐராவதம். ரிஸ்கா, ஃப்ளூக்கா, நம்பிக்கையா? கொஞ்சம் நம்பிக்கை இருக்கு சார். கொஞ்சம் நம்பிக்கையா? ஆமா சார். அந்த கொஞ்சம் காமிங்க எனக்கு. எப்படி சார் நம்பிக்கை எப்படி சார் காமிக்கிறது? நம்பிக்கை எப்படி சார் காமிக்கிறதா? என்ன பதில் சொல்லும்? எதுக்கு ஐராவதம்னு தோணுச்சு உங்களுக்கு? கெஸ் தான் சார். முன்னாடி ஒரு அவசரப்பட்ட அஸ்வத்தாமன் சொன்னீங்களே. அஸ்வத்தாமன் சொன்னீங்கல்ல? ஆமா, ரெண்டுமே கேள்விப்பட்டேன். ஐராவதம் அஸ்வத்தாமன் கேள்விப்பட்டிருக்கிறேன். அதான் கொஞ்சம் அஸ்வத்தாமன் ஏதாவது ஒன்று லாக் பண்ணணும். திடீர்னு அஸ்வத்தாமன் சொல்லிங்க. ஆமா சார். இந்த வீட்டுக்கு எவ்வளோ காசு தேவைன்னு நினச்சிங்க? ஒரு 10 lakh. ஒரு 10 lakhs. குவிட் பண்ணுற ஆப்ஷன் இருந்தது. டவுட்டில் பதில் சொன்னீங்க. ஆமா சார். ஏன் சொன்னீங்க தெரியல. ஆனால் நீங்கள் சொன்ன ஆப்ஷன் ஏ ஐராவதம் இஸ் த ரைட் ஆன்சர். தேங்க்யூ சார். 3,20,000 ரூபாய் சார். ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் சார். ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இதுல இருந்து வீடு ரிப்பேர் பண்ணிடுவீங்களா? பண்ணிடுவேன் சார். 2 ரூம் ரெடி பண்ணிடுவீங்க? எப்படியாவது 2 ரூம் முடியாட்டா ஒரு ரூமாவது வச்சிருவோம் சார் கண்டிப்பா. ஹாப்பி? ரொம்ப ஹாப்பி சார். ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் நான். சூப்பர். உங்களுடைய 3,20,000 ரூபாய் நான் கொடுத்துட்றேன். தேங்க்யூ சார். 3,20,000 rupees. There you go. அது இங்க இருக்கட்டும். All the best, Swami. Thank you, sir. 11th question. 6,40,000 rupees. உங்களுக்காக இதோ. தென்னகத்தில் நடைபெற்ற எந்த போரின் விளைவாக விஜயநகர சாம்ராஜ்யம் சிதறியது? Which battle led to the disintegration of Vijayanagar Empire of South India? And the options are A. Buxar Yuddham, B. Talaikota Yuddham, C. Pilasi Yuddham, D. Srirangapattanam Yuddham. A. Buxar Yuddham, B. Talaikota Yuddham, C. Pilasi Yuddham, D. Srirangapattanam Yuddham. தென்னகத்தில் நடைபெற்ற எந்த போரின் விளைவாக விஜயநகர சாம்ராஜ்யம் சிதறியது? The Battle of Buxar,
பேட்டில் ஆஃப் தாலிகோட்டா, பேட்டில் ஆஃப் பிளாசி, பேட்டில் ஆஃப் ஸ்ரீரங்கப்பட்டினம். ஸ்ரீரங்கப்பட்டின யுத்தம். சார் பி தலைக்கோட்டை யுத்தம். யோசிச்சு எனக்கு லாக் பண்ண சொல்லுங்க, நான் லாக் பண்ணேன். இது ஒரு ஃப்ரீ ஹிட். நீங்க எதை லாக் பண்ண சொல்றீங்களோ நான் அதை லாக் பண்ணேன். சி மேலே கொஞ்சம் டவுட் இருக்கு. நல்லா யோசிச்சு தெளிவா லாக் பண்ணு. Which battle led to the disintegration of Vijayanagara Empire? சரி டி சார். டி. ஆமாம் டி ஸ்ரீரங்கப்பட்டினம். தெளிவா இருக்கீங்களா? ஏதாவது கெஸ்ஸிங்? பிளாசிப்பூர் இல்லை. ஏன் பிளாசி இல்லை? பிளாசிப்பூர் இல்லை. தலைக்கோட்டை நீங்க ஸ்ரீரங்கப்பட்டினத்துக்கு வந்தீங்க. சார் பிளாசி இருக்கு, பக்சர் இருக்கு. கன்ஃபியூஸாக இருக்கு. யோசிச்சு ஒரு பதில லாக் பண்ணுங்க. சார் பி சார். சார் சி. சொல்லுங்க. சி. என்கிட்ட கேட்காதுங்க. சி சார். நீங்க எதுன்னு சொல்லுங்க. சி பண்ணுங்க. ஒரு டிசிஷனை மைண்ட்ல ஏத்துக்கிட்டு என்னன்னு சொல்லுங்க, நான் லாக் பண்றேன். தெளிவா பேசணும், சும்மா வாய்க்குள்ளே பேசக்கூடாது. யோசிக்கிறேன் சார். சார் சார் ஏ. ஏ. ஏ அப்படின்னா ஏ சார். ஏ யாராவது திட்டுறீங்கன்னு நினைச்சேன் நான். ஏ பக்சர் யுத்தம். ஏ பக்சர் யுத்தம் லாக் பண்ணட்டுமா? பண்ணுங்க சார். ஜீனியஸ் லாக் ஏ பக்சர் யுத்தம். ஹானஸ்டா சொல்லுங்க, உங்களுக்கு இதை பத்தி தெரியுமா தெரியாதா? சார் எல்லாமே படிச்சிருக்கிறேன், ஆனா இதுல எது வரும்னு சொல்லி தான். விஜயநகரம் எங்க இருக்கு? சாம்ராஜ்யம் எங்க இருக்கு? ஸ்ரீரங்கம். இந்தியாவில் இப்போ எந்த சைடு? ஆந்திரா. 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 சரி, இப்போ ஆப்ஷன்ஸை பாருங்க. ஸ்ரீரங்கம். பக்சர் இப்போ பீகார்ல இருக்கு. The battle of Talikota, தலைக்கோட்டை யுத்தம். B is the answer. ஃபர்ஸ்ட் முணுமுணுங்கும் போது தலைக்கோட்டை நீங்க, அதுக்கப்புறம் ஸ்ரீரங்கப்பட்டினத்துக்கு இறங்கிட்டீங்க. அதுக்கப்புறம் ஸ்லைட்டாக பிளாசி இல்லையான்னு கேட்டீங்கன்னா பிளாஸ்டிக் அப்படியே போயிட்டீங்க. அப்படியான்னு கேட்கும்போது ஓஹோ இவர் பக்சர் யுத்தம் சொல்லலை சார். நாலுமே படிச்சிருக்கிறேன். ஆனால் நாலுமே படித்தது வேறம்மா, அந்த பேட்டில் எதுன்னு தெளிவாக இருக்கணும்ல. Well, very good. 3,20,000 rupees. Please come. தப்பில்ல. அப்படி இப்படி எப்படி இப்படி போய் எஃப்எம் சார் 3 லட்சத்தி. சார் அம்மா 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 கிட்ட கொடுக்கணுமா? வாங்கம்மா. உங்க பொண்ணு சௌமி 3,20,000 ரூபாய் வச்சிருக்கேன். ஆல் தி பெஸ்ட். ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். உங்களுக்காக சன்ஃபீஸ்ட் வழங்கும் ஒரு கிஃப்ட் ஹேம்பர். யா, இங்க வந்து விளையாடினதுக்கு ஒரு வினாடி. யா, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ.